தூத்துக்குடி மாவட்டம் பன்னீர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்ற சரவணன் இலங்கையிலிருந்து சம்பாதித்து வந்த பணத்தை கொண்டு விவசாயம் மற்றும் சிறிய அரிசி ஆலை ஒன்றை தொடங்கி வியாபாரம் செய்து வந்தார். அவருக்கு 4 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருந்தனர். முதல் மகன் எஸ் யோகரத்தினம். இவர்தான் லெஜண்ட் சரவணன் திரைப்பட புகழ் சரவணன் அருள் என்பவரின் தந்தையாகும். இரண்டாவது மகன் எஸ் ராஜரத்தினம் ஆகும். மூன்றாவது மகன் எஸ் நவரத்தினம் ஆகும். இவர் ஆரம்பத்திலேயே வணிகத்திலிருந்து விலகி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்ததால் இவரை பற்றிய தகவல்கள் அதிகம் வெளியில் அறியப்படவில்லை. நான்காவது மற்றும் கடைசி மகனின் பெயர் செல்வரத்தினம். இவர்களுக்கு சண்முகத்தாய் என்ற சகோதரி இருப்பதாக சில அரிய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 1969களின் மத்தியில் குடும்பத்தில் வறுமை நிலவியதால் யோகரத்தினம் மலேசியாவிலிருந்து கொண்டு வந்த சேமிப்பு பணத்துடன் சென்னைக்கு கிளம்பி வருகிறார். அவரை தொடர்ந்து அவருடைய இளைய தம்பியான செல்வரத்தினமும் சென்னைக்கு வருகிறார். ஆரம்பத்தில் சென்னையில் தங்குவதற்கோ சாப்பிடுவதற்கோ கூட போதிய வசதிகள் இன்றி மிகவும் சிரமப்பட்டு தீநகர் வீதிகளில் சைக்கிளில் சென்று சுக்கு காப்பி விற்கும் தொழிலை செய்து வந்தார்கள். பூர்வீக கிராமத்தில் விவசாயம் மற்றும் அரிசி ஆலை தொழிலை கவனித்துக் கொண்டு அங்கேயே தங்கியிருந்த ராஜரத்தினமும் 1977ஆம் ஆண்டின் வாக்கில் சென்னைக்கு வந்து தன்னுடைய சகோதரர்களோடு இணைந்து கொள்கிறார். செல்வரத்தினம் சுக்கு காப்பி விற்று சிறுக சிறுக சேர்த்த பணமும் அண்ணன் யோகரத்தினத்தின் மலேசியாவில் சம்பாதித்த சேமிப்பு பணமும் இவர்களின் முதலீடாக அமைகிறது. தங்களின் பூர்வீக பழக்கமான சுந்தரம் காப்பி உரிமையாளர் சோமசுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலோடு 1970 செப்டம்பர் 4 அன்று தீநகர் ரங்கநாதன் தெருவில் தங்களின் தந்தையின் நினைவாக சண்முகம் ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் ஒரு மிகச்சிறிய பாத்திர கடையை தொடங்கினர். குறைந்த லாபம், அதிக விற்பனை மற்றும் மொத்த கொள்முதல் என்ற வியாபார உத்தியோடு உற்பத்தியாளர்களிடமே நேரடியாக பொருட்களை வாங்கியதால் சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பாத்திரங்களை விற்றதால் கடைக்கு தேடி வரும் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதியது. பாத்திரக்கடை மாபெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து சகோதரர்கள் மூவரும் ஒன்றிணைந்து ஜவுளி, மளிகை பொருட்கள், நகைகள் என வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் விற்கும் வகையில் தங்களின் வணிகத்தை விரிவுபடுத்தி சரவணா ஸ்டோர்ஸ் என்ற பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். குறைந்த விலை, அதிக விற்பனை என்ற உத்தியில் இறங்கிய சரவணா ஸ்டோர்ஸ் லாபத்தை அதிகப்படுத்துவதற்காக பணியாளர்களை மிக குறைந்த ஊதியத்திற்கு ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரம் வரை ஓய்வில்லாமல் வேலை வாங்கின நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குறிப்பாக பெண்களே இவர்களின் முதன்மை பணியாளர்களாக இருந்தனர். வாடிக்கையாளர்கள் வரும்போது பணியாளர்கள் அமர்ந்திருக்க கூடாது, அது மரியாதை குறைவு அல்லது சோம்பேறித்தனம் என்ற கார்ப்பரேட் மனநிலையை புகுத்தியதோடு கடைகளில் நாற்காலிகள், ஸ்டூல்கள் போன்ற எந்த இருக்கைகளும் வைக்கப்படவில்லை. பணியாளர்கள் அமர்கிறார்களா அல்லது சுவற்றில் சாய்ந்து நிற்கிறார்களா என்பதை பார்க்க கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. பல வருடங்களாக தொடர்ந்து 12 முதல் 14 மணி நேரம் நின்று கொண்டே வேலை செய்ததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் என்ற நரம்பு சுருட்டல் நோய், கடுமையான மூட்டு வலி, கணுக்கால் வீக்கம் மற்றும் ஆண்களுக்கு விதைப்பை வீக்கம் போன்ற சிறுநீரக பாதிப்புகள் ஏற்பட்டன. கழிவறைக்கு செல்வதற்கோ தண்ணீர் குடிப்பதற்கோ கூட அன்றைய காலத்தில் முறையான இடைவேளைகள் வழங்கப்படவில்லை. இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்கள் நடந்தன. இதன் தொடர்ச்சியாக போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், கல்யாண் சில்க்ஸ் மற்றும் கேரள ஜவுளி நிறுவனங்கள் மீதும் அடுக்கடுக்கான புகார்கள் வைக்கப்பட்டன. இவர்களுக்கு எதிராக பெண் தொழிலாளர்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமை கழகம் வீதியில் இறங்கி போராடினார்கள். முதலில் கேரளாவில் உள்ள ஜவுளிக்கடை பெண் தொழிலாளர்கள் இணைந்து நடத்திய தொடர் போராட்டங்களின் விளைவாக 2018ஆம் ஆண்டு உட்காரும் உரிமை சட்டமாக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் கடும் அழுத்தம் உருவானதால் தமிழ்நாடு அரசு 2021 செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி அனைத்து கடைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவர்கள் அமர்வதற்கான இருக்கை வசதிகளை முதலாளிகள் கட்டாயம் செய்து தர வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டது. சட்டம் வந்த பிறகும் ஆரம்பத்தில் இருக்கைகள் போடவில்லை.
ஆனால் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி விதிகளை மீறும் கடைகளுக்கு ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்த பின்னரே சரவணா ஸ்டோர்ஸ், போத்திஸ் உட்பட அனைத்து பெரிய நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களுக்கு அமரும் உரிமையை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயினர். சிறு கடைகளாக இருக்கும் வரை பணியாளர்களோடு ஒரு நெருக்கமான உறவு இருக்கும். அதுவும் மேலோட்டமான பொய்யான உறவு. அந்த சிறிய கடை பிரம்மாண்ட கார்ப்பரேட் நிறுவனமாக மாறும்போது தொழிலாளர்கள் வெறும் மனித வளமாக மற்றும் லாபம் ஈட்டும் கருவிகளாக மட்டும் பார்க்கப்படுவார்கள். அவர்களின் உடல் நலம், தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவை தன்னுடைய சுய லாபத்திற்கு முன்னால் இரண்டாம் பட்சமாக கண்டும் காணாமல் தள்ளப்படுகின்றன. கிராமப்புறங்களில் இருந்தும் ஏழை குடும்பங்களில் இருந்தும் வரும் தொழிலாளர்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் இருக்காது என்பது இந்த சுயநல முதலாளிகளுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களின் இயலாமையை மூலதனமாக வைத்தே 12 மணி நேரத்திற்கும் மேலாக ஓய்வின்றி வேலை வாங்குவதும் நின்று கொண்டே வேலை செய்ய கட்டாயப்படுத்தியதும் சாத்தியமானது. முதலாளிகள் தங்களின் ஆடம்பர வாழ்க்கை, சினிமா மற்றும் பிரம்மாண்ட விளம்பரங்கள் மூலம் தங்களை மாபெரும் பிம்பமாக சமூகத்தில் காட்டிக்கொள்ள பேராசை அல்ல பேயாசை கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஏழை தொழிலாளர்களின் கண்ணீரும் அவர்களின் தேய்ந்து போன உடல்களும் நரம்பு சுருட்டல், சிறுநீரக கோளாறு போன்ற தீராத நோய்களும் மறைந்து கிடக்கின்றன. எந்த ஒரு பெரிய வணிகத்தின் வளர்ச்சியும் தனி மனிதர்களின் திறமையால் மட்டுமே உருவாவதில்லை. அதற்கு பின்னால் பலருடைய உழைப்பும் தியாகமும் இருக்கிறது. இதை உணராத முதலாளித்துவம் எப்போதும் சாபத்திற்குரியதே. கால ஓட்டத்தில் 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் இளையவரான செல்வரத்தினம் காலமானார். அடுத்ததாக 2015 செப்டம்பர் 3 அன்று தன்னுடைய 76வது வயதில் யோகரத்தினமும் காலமானார். அவரை தொடர்ந்து ராஜரத்தினமும் காலமானார். மூத்தவர் யோகரத்தினத்தின் மகனான லெஜண்ட் சரவணன் தீநகர், உஸ்மான் ரோடு மற்றும் குரோம்பேட்டை போன்ற இடங்களில் பிரம்மாண்ட கடைகளை தொடங்கி தானே விளம்பரங்களில் நடித்து பிராண்ட் மதிப்பை இந்திய அளவில் கொண்டு சேர்த்தார். இளையவரான செல்வரத்தினம் அவர்களின் மகன் சரவணன் அருள் இந்த குரூப்பை நிர்வகிக்கிறார். இவர்கள் சென்னை தீநகர் மட்டுமின்றி தென் தமிழகத்தின் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கும் வணிகத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்று மல்டி ஸ்டோர்களை தொடங்கியுள்ளார்கள். எஸ் ராஜரத்தினம் அவர்களின் வாரிசுகள் சபாபதி ராஜரத்தினம், இவருடைய மகன் ரோசன் ஸ்ரீரத்தினம், அதாவது ராஜரத்தினத்தின் பேரன். மற்றொரு குழுவினராக சென்னை பாடி, போரூர், புரசைவாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் போன்ற முக்கிய பகுதிகளில் பல அடுக்கு மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட மெகா ஸ்டோர்களை உருவாக்கி சில்லறை வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். பணியாளர்களின் மகிழ்ச்சியே வாடிக்கையாளர்களின் திருப்தியை தீர்மானிக்கும் என்ற எளிய உண்மையை உணர்ந்து செயல்படுவதோடு ஆரம்ப காலங்களில் பட்ட கஷ்டங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு கார்ப்பரேட் மனநிலையை துறப்பதே அனைத்து நிறுவனத்திற்கும் சாபமற்ற ஆரோக்கிய வளர்ச்சியை தரவல்லது. நன்றி, வணக்கம்.